தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பாஜக கொல்லைப்புறம் வழியாக விஜயை தமிழகத்தில் ஒரு முகமா அவர் ஒரு கருவியாக வச்சு நம்ம உள்ள வரலாம் தமிழ்நாட்டுக்கு. விஜய் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிருவாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு எடப்பாடியா இருந்தாலும் கூட சில விடயங்களை எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரு அரசியல் தலைவர். விஜய்க்கு என்ன தெரிய போகுது? விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவங்க பாட்டுக்கு எல்லாமே நல்லது. நாளைக்கு இந்திய மும்மொழி கொள்கை தெரிவிக்கிறாங்க, வந்துருச்சு நடைமுறைக்கு. திமுக எதிர்க்குது, அண்ணா திமுக எதிர்க்குது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. விஜய் என்ன சொல்லுவாரு? என்ன இருக்குது இதுல? நம்ம நாட்டு மொழி தானே இந்தின்றது, நம்ம நாட்டு மொழி தானே. அதை கத்துக்கிறதுனால என்ன போகுது? கத்துக்க மாட்டீங்களா பிரதர்ஸ்? கத்துக்க மாட்டீங்களா நம்பீஸ்? கத்துக்க மாட்டீங்களா நம்பா? அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாண்ணா ஆமாண்ணா நான் 10 ஊர் டான்ஸ் ஆட போகுது ரோட்டை நின்றுக்கிட்டு. என்ன பண்ணுவீங்க நீங்க? முடிஞ்சு போச்சா? அந்த இடத்துல எதிர்க்கிறவன் இருக்கணும், அந்த இடத்துல விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவன் இருக்கக்கூடாது. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கனிம வளங்கள் இருக்குது, இங்கே என்னெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் என்ன ஆகும்? சரி, தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கிறாங்க, என்ன பண்ணுவார் விஜய்? சொல்லுங்க. நல்ல வேலை எதிர்கட்சியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பேர் வந்து உட்காந்துட்டான். புரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண இல்லை, மாபெரும் ஆபத்தை இந்த தேர்தலினுடைய முடிவு உருவாக்கி இருக்குது தமிழ்நாட்டுக்கு. மாபெரும் சோதனை உருவாக்கி இருந்த தமிழ்நாட்டுக்கு. இதில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓட்டு வந்துச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அண்ணன் பிடிச்சிட்டாருன்னு அவங்க கூத்தாடிட்டு இருக்கலாம், அது அவங்க வேலை. ஆனால் இதெல்லாம் எப்படி நிகழ்ந்ததுன்னு ஆழமான ஒரு பார்வை என்பது வேணும். எனக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இருக்கிற கருத்து கணிப்பு ஒன்று எனக்கு வழிகாட்ட வேணாம். இங்கே இருக்கிற என்னுடைய ஜேர்னலிஸ்ட்டுங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை படித்தவன், எனக்கு தெரியும் எப்படின்றது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் எழுப்புறேன். அடிப்படையிலேயே நீ எதையுமே நேர்மையாக செய்கிற தேர்தல் ஆணையம் அந்த குற்றச்சாட்டை தான் நான் வைக்கிறேன். நீ எதை நீ பண்ணியிருக்கிற சொல்லு. நான் ஒரு வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேர்மை, வெளிப்படைத்தன்மை, ரகசியம் எதுவுமே இதில் இல்லையே. சார், நீங்க சொல்றபடி 100% அந்த விவிபேட் எண்ணப்பட்டால் விஜய் தோல்வி அடைவார் அப்படின்ற சொல்லி 100% வேணாம். நீ எனக்கு ஒரு 50 தொகுதி எடுத்துக்கோ, ஜஸ்ட் ஒரு 50 75 தொகுதி அதில் மட்டும் எடுத்து நீ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணு. அப்புறம் பாரு எது என்ன ஆவறாங்கன்றது பாரு. அப்புறம் தயார்னு தானே சொல்றேன். எதுக்கும் இப்ப தாவேக்காரங்க என்ன சொல்றாங்க? இப்ப நான் என்ன சொல்ல போறேன், உன்னதானே பத்தி நான் குற்றம் சொல்றேன். இவ்வளவு பெரிய ப்ராசஸை நடத்திட்டல, எல்லாம் ஏஜென்ட்டுங்கெல்லாம் கூப்பிடு, இதை ஒன்று செய்யு. அடுத்த ஒரு 10 நாள் அங்கே பாட்டு ஆட்சி பாட்டு நடந்துட்டு இருக்கட்டும். ஒரு 10 நாள் எண்ணி முடி. சைதாப்பேட்டையும் ஒரு தொகுதியாக வச்சுக்கோ, ஸ்டாலின் தொகுதியும் வச்சுக்கோ. இது இல்லாத இன்னும் ஒரு 70 தொகுதியை பிடிச்சிக்கோ. 3ல் ஒரு பக்கம் தொகுதி எடு, சொல்லு, ஏஜென்ட்டுக்கு முன்னாடி சொல்லு, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணு. முடிஞ்சு போச்சு தேர்தல் முடிவு, இதெல்லாம் பண்ணிவிட்டு அறிவிச்சிரு. நாங்கள்லாம் விட்டுட்டு போயிடுறோம். அப்புறம் உன்னோட இவிஎம் இவிஎம்மும் நீ நடத்துகிற தேர்தலை நியாயமானதுன்னு அப்படின்னு உலகத்துக்கே ப்ரூவ் ஆகுது இல்லை. இன்னைக்கு மோடியை வச்சுட்டு சொல்கிறாருல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு யூ கேன் டூ எனி மால் ப்ராக்டிஸ், யூ கேன் சேஞ்ச் திங்ஸ் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவர் வச்சுக்கிட்டு டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரா இல்லையா? மோடி தான் பிரசாத் இருந்தார், விஸ்வகுரு. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது நாட்டில். எந்த அமெரிக்காவில் சிப்பு பண்ணுறானோ அந்த அமெரிக்காவில் சீட்டில் போட்டுட்டு இருக்கிறான் ஓட்டு. எந்த ஜப்பான் நம்மளுக்கு சிப்பு பண்ணி கொடுக்குறானோ அந்த இடத்துல காயத்தில் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறான். எந்த நாடுமே அதில் பண்ணலை. நீ எதுக்கு இன்னும் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை திரிச்சிட்டு இருக்கிற, மிஷினை திரிச்சிட்டு இருக்கிற? அதான் என்னோட கேள்வி. எனக்கு விஜய் வரட்டும், விஜய் வராது, எது வேணாலும் வரட்டும், மக்கள் ஓட்டு போட்டதாக இருக்கணும். மக்கள் அவங்களுடைய தலையில் மண்ணை போட்டுக்கிறாங்கன்னா அது வேற, அது வேற விஷயம். ஆனால் நீ போட்டியா, மக்கள் போட்டாங்கடா மண்ணை? எனக்கு அதான் கேள்வி. ஏன்னா என் மாநில உரிமை இங்கே பறி போகுது, சர்வசாதாரணமாக போகுது. என்னை அசைக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருந்துட்டு ஒரே நாளில் ஒரு முடிவை சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தா நான் ஒரு பலவீனமான ஒரு நடைக்கு வந்துட்டேன், காலி. இது எப்படின்னா ஒரு பணத்தை வச்சுட்டு ஒரு சினிமாவில் ஒரு வச்சுட்டு டீ குடிச்சிட்டு சரி ஒரு 5000 ரூபா கூட இந்த பணத்தை எடுத்துட்டு புதைக்கணும், காலத்தாலேருந்து நாங்கள் எத்தனை நாளும் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, யோ அதுக்கு எனக்கு சம்மந்தம் அப்படின்னா விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் பறித்து கடையை எழுதி வாங்கிட்டு போனாங்கல்ல புதுரை புரிஞ்சுன்னு சொல்லிட்டு. அந்த ஜோக்கு மாதிரியே இருக்குதா இது? அப்படியா? தோப்பார் விஜய் ஜெயிச்சு விட்டார் அப்படின்றது. ஸோ இப்போ அது 7ஆம் தேதி இப்போ பதவி ஏற்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் தேதி அவர் பதவி ஏற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு இன்னும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். அவருக்கு அந்த 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர் இன்னும் அவருக்கு வரல. இல்லை, மேஜிக் நம்பரை கொடுக்கறதுக்கு நிறைய கட்சிகள் ரெடி ஆகிட்டாங்க.
ஓ. இன்னைக்கு காத்தால எடுத்துட்டு அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களாம் கடிதம் வந்து ஒரு அழைப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தாவேகா கிட்ட இருந்து. அது வந்துட்ட உடனே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, நாங்கள் சேர்ந்தே முடிவெடுப்போம்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் இருக்கிறாரு. 5 தொகுதியை வந்துட்டு எப்படி நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து டெல்லி தலைமைக்கு கேட்டிருக்குது. அவங்க ஓகேன்னு சொல்லிட்ட உடனே அவங்களும் போகிறாங்க. ஸோ இது 2 6 அது ஒரு 5 11 சீட்டு வந்துருச்சு, பெரும்பான்மை வந்துருச்சு. அப்புறம் அடுத்த கேள்வி, அப்ப இப்ப இவங்கலாம் இப்ப நீங்க சொல்ற கணக்கே வச்சுப்போம், இவங்கெல்லாம் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி பிஜேபியின் ஆட்சியா தமிழ்நாட்டில் இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை அதான் இங்கே கவனிக்கணும். கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மட்டும் இல்லாத இன்னமும் சேர்த்துக்கிடுவாங்க. புரியுதுங்களா? சட்டப்பேரவையில் ஏற்கனவே பாசிட்டிவான ஒரு கட்சி அவங்களுக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? 53 பேரோட அதிமுகனுடைய கூட்டணி இருக்குதா இல்லையா? அது விஜய் ஆதரிக்காதையே போயிடும், விஜய் காப்பாற்றாதையே போயிடும். ஏன்னா அந்த கூட்டணி இன்னும் தான் இருக்குது. எது? பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் தான் இருக்குது. எங்க வெல்றது வெல்லல, அதிகாரத்தில் இருக்கான்ல, அதோட இவங்களுடைய கூட்டணி அப்படியே தானே இருக்குது. அவன் எந்த இடத்துலையும் வெல்லாததுதான் வந்துட்டு இந்த சூழ்ச்சிக்கே வந்துட்டு அடிப்படை. பாரு, அப்படின்னா பாஜகவை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட். நான் என்ன சொல்ல வரேன், ஏன் எனக்கு ஆர்குமெண்ட்டை கொடுக்குறேன்? இதோ எண்ணி முடிச்சுட்டு போ, 10 நாள் நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் வெளில போறேன். என்ன இருக்குது இந்த 70 வயசு ஆளுக்கு? ஒன்றும் இல்லை, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஆனால் கழுத போக மேலே கூட என்னை வைத்து உட்காரவி. ஆனால் விவி படம் எண்ணணும், எண்ணாமல் நான் நேர்மை கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு இருக்கக்கூடாது. இது ஏன் உரிமை, என் மக்களுடைய உரிமை, நான் குரல் கொடுக்குறேன், அவ்வளோதான். கட்சி செஞ்சுச்சா, அவர் செஞ்சாரா, ஸ்டாலின் செஞ்சாரா, அந்த கதையெல்லாம் வேணாம். இது ஏன் உரிமை, நான் சொல்கிறேன். நிரூபிச்சுட்டு எதை வேணாலும் பண்ணுங்க. அங்கே ஆட்சியில் இருக்கிறாரு இல்லை, மெஜாரிட்டி பெருமை, அதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு வியாபாரம். எனக்கு சொல்லு பதில். இந்த இவிஎம்க்கு எதிராகவும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட மால் பிராக்டிஸ் எதிராகவும் உங்க கருத்தோடு சேர்ந்து போராடியவர் திருமாவளவன் அவர்கள். அவருமா இன்னும் உணராம இருக்காரு, இந்த வெற்றி வந்து மக்களால் கொடுக்கப்பட்ட வெற்றி அல்ல அப்படின்னு சொல்லி. அவருமா வந்து விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்க கூட அவர் முன் வர்றாரு. அவருமா வந்து நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை என்று திரு விஜய் அவர்களை கூறியவர் இன்றைய தினம் இல்ல சங் பரிவாருக்கு எதிராக தான் வந்து இல்ல அவங்களுக்கு எதிராக குறி வச்சு நாங்க பண்ணல, நாங்க இது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தான் நாங்க குறி வச்சு பண்ணோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. யாரு? திருமாவளவன் சொல்லிட்டாரு. அது வேற விஷயம். அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப இந்த மால் பிராக்டிஸ் இதெல்லாம் பண்றதெல்லாம் விஜய் கிடையாது, விஜய் ஹஸ் பிகம் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. இப்ப ஆமா, இதுலயே வந்துட்டு ஒரு ப்ராக்ரஸிவ் திங்கிங். நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது, விஜயோட இருந்து விஜயை காப்பாத்திடுவான், தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுவோம், அதான அவங்களோட எண்ணம். அதனால அவங்க எடுக்கிற முடிவு வந்துட்டு இதுல பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னம்னா, நடந்த தேர்தல், அவ்வளவுதான். இதுல ஜெயிச்சவனும் அந்த ஆட்சி அதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. அது முறையே அது வந்துட்டாங்க, அவ்வளவுதான். விஜய் வந்துட்டு 3வது முறையா 2வது முறையா அழைக்கப்பட்டு டெல்லிக்கு போயிட்டு வரும்போது சாயந்தரம் வரைக்கும் அவர் விசாரணைக்கு ஆட்படுகிறார். அதுக்கப்புறம் வெளில வரும்போது ஜாலியாக கையாட்டிட்டு வந்தார். நான் கூட கேட்டேன், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கேட்டாங்க. அதான் டீலுன்னு. அப்போவே நான் சொல்லிட்டேன் டீல் அப்படின்ட்டு. ஸோ என்ன வரைக்கும் வந்துட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிய கரூர் விஷயத்தில் சிபிஐ ஆஃபீஸில் டீல் முடிஞ்சிச்சா? ஆமாம், அங்கே தான். ஒரு தேர்தலை போதும் நம்ம இந்த மாதிரி ஒரு சோதனையை எதிர்கொள்கிறோம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சோதனை ஒரு இடத்துலையும் நடந்திருக்குதுன்ற ஆதாரபூர்வமாக நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நேரத்தில் மக்களவை தேர்தலில் மட்டும் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவையாக கபலீகரம் பண்ணுறான். ஏன்னா 29வது ஆண்டு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி ஆகணும், அதுக்கு தமிழ்நாடு ஒத்துக்கிட்டாகணும். அது ஒரு ஸ்டாலின் தான் நடக்காது. அது எதிர்த்து ஒரு கேஸு போகும், தமிழ்நாடு எதிர்க்கிறதுன்னு சொல்லுவார். இன்னைக்கு இவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டிற்காக அப்படின்ட்டானா சரியா போச்சு, நாட்டு முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும், ஆபத்தெல்லாம் எப்படிலாம் வரும்ட்டு. இடதுசாரி தோழர்கள், திருமாவளவன், இப்படிப்பட்ட முற்போக்கு சக்திகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தாவேகா கூட்டணி ஆட்சி, அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சியில வந்து தொழிலாளர்களுக்கு எதிராக, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக நீங்க சொல்லக்கூடிய சட்டத்திற்கு மத்திய அரசுக்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்குமா, அல்லது அந்த சமூகத்திற்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் இந்த தமிழர்களுக்கும் தமிழர் உரிமைகளுக்கும் ஒரு காக்கக்கூடிய அரசா இருக்குமா? அந்த தலைவரை வச்சு சொல்லுங்க. சாதாரண நாட்கள் 2, 3, 5 வச்சு சொல்ல வேணாம், 108 வச்சு சொல்லுங்க. 108 இல்ல, இந்த 11 எண்ணிக்கை தானே சார் முடிவு செய்யுது. தானங்க முக்கியம். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் விட இல்ல, நீ பாட்டுக்கு நீ பதவி ஏத்துரு, உனக்கான ஆதரவை நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு மேலிட உத்தரவு பண்ணி அவங்க பண்ணிட்டு ஒரு 10 பேரை எடுத்து சேர்த்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பண்ணிடலாம்ல. பாஜக இதெல்லாம் பண்ண தெரியாதா?
எதை வேணாலும் பண்ணலாம் சார். நம்மளுக்கு தேவை 108, 108னுடைய தலைமை எப்படியாப்பட்டது அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக ஒழிய இவங்க போயிட்டு ஒன்றும் காப்பாற்றிடலாம் போகிறது தமிழ்நாட்டுடைய உரிமையெல்லாம் சும்மா போராடுவாங்க அவ்வளோதான். அதெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. இப்போ கொள்கை ரீதியிலான இந்த கட்சிகள் இப்போ நீங்க சொல்றபடி நாளைக்கு அப்படி ஒரு முடிவை எடுத்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்திற்கு இடம் கொடுக்காதா? இவர்களுடைய நம்பகத்தன்மை நாளை பின்ன கேள்விக்குறியாகாதா? எல்லா விதமான பிரின்சிபலும் இங்கே சொல்லால் எழுதப்படுகின்றன, செயலால் அல்ல, சொல்லால் எழுதப்படுகின்றன. இதோட நான் நிறுத்திக்கிறேன். நடக்கிறது பார்க்கலாம். இல்ல சார், இப்போ நேற்று திரும்ப நீங்க சொன்னதுக்கான பதில் என்னன்னா எல்லா விதமான கொள்கைகளும் இங்கே சொல்லால் எழுதப்படுகின்றன, செயலால் அல்ல. அது என்னதுன்னு நீங்க பாருங்க. விஜய் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்றாங்க கட்சி. ஆமா, இவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க காலையில. அப்புறம் என்ன அது பரிசீலிப்போம் அப்படின்றாங்க. காத்துட்டு நாங்க இருக்காங்க. காத்துட்டு அங்க போடுங்க. ரொம்ப பிரின்சிபல்டு இல்லை அவங்க. விஜய்க்கு கொள்கை இல்லைன்னு சொன்னவங்க விஜய் ஜெயிச்சிட்ட உடனே காத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிரின்சிபல்டு இல்லை அவங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது பிரின்சிபல் தெரியுது? பூத கண்ணாடி வச்சு பாருங்க, பிரின்சிபல் ஏதாவது தெரியுதா? அதான் நான் சொல்ல வரேன். எல்லா கொள்கைகளும் இங்கே சொல்லால் எழுதப்படுகின்றன, செயலால் அல்ல. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் அதில் விடிவிலக்கு அல்ல. அவர்களும் யாரெல்லாம் சொல்றாங்களோ யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் பதில். ஓகே. அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் நான் எக்ஸப்ஷன் கொடுத்துருது. இவருக்கு கொடுத்த நெய் தான் இங்கேயே கொடுக்குறோம். அதே தான் சார். இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ விஜய் மீது இப்போது வைக்கக்கூடிய ஒரு பார்வை என்னன்னா, அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, தமிழ்நாடு இப்போ கைப்பற்ற போறாரு. இப்போ மத்திய அரசோட அவர் நிச்சயமா ஒரு இணக்கமான போக்கை தான் கடைபிடிக்கணும். வலதுசாரிகள் இப்போ என்ன ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சிபிஐ கேஸ் இப்போ இருக்கு, கரூர் கேஸ். அமித்ஷா அதை நிச்சயமா எப்போனாலும் அதை பயன்படுத்துவார். அதனால விஜய் அவர் நினைச்சபடிலாம் பண்ண முடியாது. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வந்து பதவி விலகுறாங்க. ஆட்சியில் இருக்கும் போதே அவங்க பதவி விலங்க நேரிடுச்சு. அதனால அதெல்லாம் இருக்கு உதாரணம். அது விஜய்லாம் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. சொன்னது யாரு? ஒரு வலதுசாரி. அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவங்களுக்கு சார்பா பேசுறவன் இந்த மிரட்டல் தொழில அதை பேசுறான், சரிதானா? அதை எதிர்த்தவன் யாரு? நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக இருக்கக்கூடிய இன்னொரு மூத்த பத்திரிகையாளன். இது ஒரு தொலைக்காட்சியில் இருந்த விஷயத்தை தான் நீங்க சொல்றீங்க. மூத்த பத்திரிகையாளன், நல்லவேளை ஐயநாதன் இல்லை. இருந்திருந்தா நம்ம வேற மாதிரி நம்ம கேள்வியை போட்டிருப்போம். ஓட்டு போட்டது இவரா இல்லை தேர்ந்தெடுத்தது அமித்ஷாவா? ஏன்டா இவ்வளவு நாள் நீ வந்துட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல? அப்ப நம்மளுடைய கேள்வி வேற மாதிரி இருக்கும்ல. ஏன் இவ்வளவு நாள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல? அப்போ வந்துட்டு முதல்ல அவனை பயன்படுத்தி அவனை வளைச்சு அவனை ஜெயிக்க வச்சு பதவியில் உட்கார வச்சுட்டு இந்த பார் உன்னை நெரிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதான உண்மை அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? இதே மாதிரி நான் கேட்டேன்னா என்ன பண்ணியிருப்பான் அவன்? பேசு. இப்போ அவனுக்கு பதில் இருந்திருக்குமா? இதான் ஒரு உரிமையாளனுடைய குரலுக்கும் ஒரு கூலிப்படையினுடைய குரலுக்குமான வித்தியாசம். இது இவர் சொல்லியிருக்கணும்ல அன்னைக்கு. அப்படியெல்லாம் வந்தால் பார்த்துக்குருவோம், நான் பயப்படுற ஆள்லாம் கிடையாது, இது மக்களுடைய தீர்ப்பு அப்படி சொல்ல வேண்டியதானே. ஒரு வலதுசாரியோட குரல் ஒட்டுமொத்த பாஜகவினுடைய RSS குரலை பார்க்கணுமா? எப்படி அந்த குரல் அப்புறம் எங்கேருந்து பிறகுது வலதுசாரியினுடைய குரல்? பாஜக RSS இல்லாம இந்த நாட்டில் ஏது வலதுசாரி? அது மத்திய அரசோட குரலை தான் பார்க்கணுமா? நான் கேட்ட கேள்விக்கு பாரதிய ஜனதா RSS இல்லாம வலதுசாரி சிந்தனை அப்படின்றது இந்த நாட்டில் எது? அது சொல்லுங்க. ரைட்டிஸ்ட் வாய்ஸ் அப்படின்றது என்னது? அவங்களுடைய குரல் தான், வேற என்ன இருக்குது? ஒன்று சென்ட்ரிஸ்ட், இல்லை லெப்டிஸ்ட், இல்லை ரைட்டிஸ்ட், அவ்வளோதான். ரைட்டிஸ்ட் அப்படின்னா அது பாரதிய ஜனதா பிஜேபியினுடைய குரல் தான், அது வேற ஒன்றும் இல்லை. கழகங்கள் இல்லாத தமிழகத்தையும் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு சொல்ல முடியாது. 73 இருக்குது, ஒரு 53 இருக்குது, 120 ஆட்சி அமைஞ்சிச்சுல. ஒரு திராவிட ஆட்சி அமைஞ்சிருக்குதுன்னா அந்த அவைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த அவையில குத்தி இருக்காங்க 126 பேர், அவனுக்கு தான் பெரும்பான்மை. இப்போ உஷார். அப்படி ஒண்ணு நடக்குமா மேஜிக்கு? திமுக அதிமுகவும் சேர்ந்து அதிமுக எவ்வளவோ மாற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பாருங்க, எல்லா கதையும் நீங்க இப்பதானே நேத்தான தேர்தல் முடிஞ்சு முடிவு வந்திருக்குது. டவுன் த லைன் இன்னும் ஒரு 2-3 வீடியோ நீங்க எடுக்க வரும்போது இதுல இருந்துட்டு அதுக்குள்ள அந்த தலைப்பெல்லாம் வந்துடும். இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த 5 வருஷம் ஒரு சுமூகமா இந்த ஆட்சியை வந்து கொண்டு போக முடியுமா? ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்குமா தமிழ்நாட்டுல? இல்ல, 29 வரைக்கும் தான் அது. ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது. அப்ப சட்டப்பேரவை கலைக்கப்படணும். 29 சட்டப்பேரவை எல்லாம் கணக்கு போட்டு தான் நடக்குது. ஓகே. ஆமா. அதனால அப்படிலாம் நம்ம இது பண்ண வேணாம். நடக்குமா நடக்காது அப்படின்றது எதுவும் பண்ண வேணாம். நடக்கட்டும், பார்ப்போம். சிபிஐ ஒரு இதுவா பயன்படுத்துவாங்கன்றீங்க, ஒரு கருவியாக பயன்படுத்தி விஜயை மடக்கி தமிழ்நாட்டை இவ்வளவு காலமா அதானே நடந்துட்டு இருக்குது.
அதுக்கு பணியாதவங்க படக்கூடிய பாடு என்ன அப்படின்றது மம்தாவை நீங்கள் பார்த்தீங்க, கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் பார்த்தீங்க, மராட்டியத்தில் பார்த்தீங்க, கர்நாடகத்தில் பார்த்தீங்க, இன்னும் எவ்வளோ இடங்களில் பார்த்தீங்க. தமிழ்நாட்டிலையும் பார்க்குறதுன்னா பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நிச்சயமா சார். ஒரு நீண்ட உரையாடல். புதிய ஒரு அரசு அமைய இருக்கிறது. அது இரு திராவிட கட்சிகள் இல்லாத அரசு. அதில் நீங்கள் தேர்தலினுடைய முறையை பற்றி தொடர்ந்து உங்களுடைய சந்தேகம், இதிலும் உங்களுடைய அந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக பொதுமக்கள் இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு தேர்தல் நடைமுறை தொடர்பாக இந்த எலக்டோரல் ப்ராசஸ் தொடர்பான உறுதியான எனது எதிர்ப்பை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சந்தேகம் அல்ல. நன்றி, வணக்கம். நன்றி.